வந்து ஒரு இப்போ ஒரு கரு உற்பத்தி ஆவதற்கு 70% இயற்கை வாழ்வியல் உடல் தான் மெயின். புரியுதுங்களா? நீங்க 30% மனதை வச்சுக்கலாம். நீங்க என்ன மனதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கினாலும் ஹீமோகுளோபின் 7 இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கருணிப்பதற்கு வாய்ப்பு. அப்போ உடல் தானே முக்கியம், உணவு தானே முக்கியம். நீங்க எந்த கோவிலுக்கு போலானோ ஒரு சிலருக்குலாம் குழந்தை நிக்கல, எல்லாம் வேண்டாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப என்னன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் ஒண்ணு அந்த ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ்மெண்ட் இது பண்ணுங்க. முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது வந்துன்னா இயற்கை வாழ்வியல். அதிகாலை அமுத காற்றுன்னு சொல்லுவாங்க. அமுத காற்று என்றால் என்னன்னு இதுவரையில எந்த சேனல்லையும் தெரிஞ்சிக்காத ரகசியத்தை இப்ப இதுல தெரிஞ்சுது. அமுத காற்று என்பது எது என்றால் பூமியின் மாதவிலக்கு. அந்த பனி நீர் தான் அமுத காற்று. ஒரு குழந்தை முதல் உணவை எது உண்ணுகிறது என்றால் தாயினுடைய மாதவிலக்கு தான் உணவாக மாற்றுகிறது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அதிகாலையில் கோவிலுக்கு போறாங்க. நீங்க கோவிலுக்கு போயிடுங்க, அதிகாலை குளிச்சு விட்டு வெளிச்சம் வந்து கோயிலுக்கு போயிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கரு நின்றுடுங்க. புரியுதுங்களா? அது 30% கொஞ்சம் சண்டை கண்டெல்லாம், கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டு குடும்பத்துல சண்டைலாம் போட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆனா நீங்க ஹீமோகுளோபினை குறைச்சிட்டு உலகத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு. அது ₹1 கூட செலவில்லாமல் கிடைப்பது எது என்றால் அதுதான் அதிகாலையில் வீசுகிற அமுத காற்று. அது எது என்றால் பூமியின் மாதவிலக்கு. நன்றி, மகிழ்ச்சி.